இப்போ ஆளுநர் அவர்களை பற்றி தான் ஒருத்தர் பயங்கரமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. உண்மையாகவே ஆளுநர் ரோசமான ஆளாக இருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. அவர் இந்நேரம் ஊருக்கு போயிருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. யார் அவர், ஏன் அப்படி சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர் தான். இப்போ அவர் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு RS பாரதி அவர்கள். எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரிலாம் நமக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனே ஊரை காலி பண்ணிட்டு போயிடும், நம்ம பாட்டுக்கு எங்கிட்டாவது போய் சொல்லியை பார்த்துக்குவோம் அப்படின்னு போயிடுவோம். ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி ரோசமானவரான்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி குத்தலாக பேசியிருக்காரு. அதுபோக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய டென்னூர் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஓவர். ஆனால் அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கார். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா உச்சநீதிமன்றத்தையே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவமதிக்கிறதா தான் அர்த்தம். என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் அப்படின்னு கோர்த்து விட்டுருக்காரு RS பாரதி அவர்கள். அவருடைய டென்யூர் முடிஞ்சு 6 மாதம் ஆகிறது. 6 மாதம் ஆகியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு பழமொழி சொல்வார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லணும். உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டார். இதே ஒரு IPC கிரிமினல் சட்டத்தைப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருந்தால் அந்த தீர்ப்புக்கு பிறகு யார் பாதிக்கிறா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனால் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்ரு ஆகினால் சிறைக்கு அனுப்புகிற அதிகாரம் இதுக்கு வராது. ஆகவே இதை மானசீகமாக மாரலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் இன்று இரவே இங்கேருந்து ராஜ்பவன் விட்டு புறப்பட்டு போனால் அவர் சுயமரியாதைக்காரர், அவருக்கு எல்லாம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவர் நீடிப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இதுவரையில் ஒரு தீர்ப்பு இப்படி எந்த கவர்னருக்கும் வந்தது கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 78 வருடங்கள் ஆகிறது. அரசியல் சட்டத்துக்கு அமலுக்கு 75 வருஷம் ஆகிறது. இந்த 75 காலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு எந்த கவர்னருக்கு எதிர்ப்பாக வந்ததில்லை. ஆகவே நான் சொன்னதைப் போல அவருக்கு சொரணை எல்லாம் இருந்தால் இன்று இரவே விமானத்தில் ஏறி ஊரை விட்டு போவது நல்லது.